ஹாய், வணக்கம். பாப்ஸ்மியர் டெஸ்ட் இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க கர்ப்பவாய் புற்றுநோயை முன்னாடியே ஸ்கிரீனிங் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அதாவது அந்த ரிஸ்க் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு. இது டயக்னாஸ்டிக் டெஸ்ட் கிடையாது. ஸ்கிரீனிங் டெஸ்ட்னா என்னன்னா, உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்க்கும். ஸோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஃபர்தரா நீங்க டயக்னாஸ்டிக் டெஸ்ட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த சர்வைக்கல் கேன்சரை மட்டும் ஏன் நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, இது வந்து ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட். அதே மாதிரி ப்ரீவென்டபிள் கேன்சர் இந்த டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கும் போது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக அது வராமையும் தடுக்க முடியும். அதே மாதிரி ஏர்லி ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணிட்டா கம்ப்ளீட்டாக க்யூரும் பண்ண முடியும். அதனால இந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இது யாரெல்லாம் இதில் என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த டெஸ்ட்ல வந்து நார்மல் செல்ஸ் கொஞ்சம் அப்நார்மாலிட்டி இருக்குது. ப்ரீ கேன்சரஸ் அதாவது கேன்சர் வரதுக்கு முந்தின ஸ்டேஜில் அந்த செல்ஸ் மாறிடுச்சு, இல்லை கேன்சர் செல்லாவே மாறிடுச்சு அப்படிங்கிறத நமக்கு அந்த டெஸ்ட் ரிசல்ட் காமிக்கும். இது யாரெல்லாம் பண்ணிக்கணும்னா 21லேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க யார் வேணா பண்ணிக்கலாம். ஸோ இந்த 21 அப்படிங்கிறது என்னன்னா, யாரெல்லாம் செக்ஷுவலி ஆக்டிவா இருக்காங்களோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து அதுக்கப்புறம் இருந்து எடுக்க ஆரம்பிக்கணும். 65 இயர்ஸ்க்கு மேல வேணுமா வேணாமாங்கிறது உங்க டாக்டர் வந்து உங்க கண்டிஷனை பொறுத்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி ஆரம்பிக்கணும், எந்தெந்த குரூப் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா, 21 to 29 இயர்ஸ்ல இருக்கிறவங்க வந்து எவ்ரி 3 இயர்ஸ் பாப்ஸ்மியர் பார்த்துக்கணும் ஸ்க்ரீனிங். இதே 29 30லேருந்து 65 வரைக்கும் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, பாப்ஸ்மியர் எவ்ரி 3 இயர்ஸ் பண்ணிக்கலாம். 3 வருஷத்துக்கு ஒருக்கா பாப்ஸ்மியர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஹெச்பிவி டெஸ்டிங் அந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸை டிடெக்ட் பண்ணுற டெஸ்ட் வந்து எவ்ரி 5 இயர்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கோ டெஸ்டிங் இது ரெண்டையுமே பாப்ஸ்மியர் ப்ளஸ் அந்த ஹெச்பிவி டெஸ்டிங் ரெண்டையும் சேர்ந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணிக்கலாம். இந்த 65 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து அப்நார்மாலிட்டி ஏதாவது ஏற்கனவே இருந்தது, ஏற்கனவே பண்ண ஸ்க்ரீனிங்கில் அப்நார்மல் செல்ஸோ இல்லை ப்ரீ கேன்சரஸ் அதாவது கேன்சர் வரதுக்கு முந்தின ஸ்டேஜ் செல்ஸோ இருந்திருந்தா அவங்க 65 இயர்ஸ்க்கு அப்புறமும் ஃபாலோ அப் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். சப்போஸ் கடந்த 20 வருஷம் பண்ண டெஸ்ட்ல எல்லாத்துலேயுமே நார்மல் ரிப்போர்ட் இருந்தால் அவங்க 65 வருஷத்துக்கு அப்புறம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த டெஸ்ட்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை படுக்க சொல்லிட்டு உங்க வெஜினாக்குள்ள ஒரு ஸ்பெக்குலம் போட்டு உள்ள உங்க கர்ப்பவாய்க்குள்ள ஒரு ப்ரஷ் வச்சு ஒரு ஸ்வைப் பண்ணுவாங்க. இது ஒன்றும் பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் கிடையாது. நீங்க அப்புறம் நார்மலா வீட்டுக்கு போய்க்கலாம். பட் இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்க சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும். அது என்னன்னா, அதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கூடாது. அதே போல அந்த 48 மணி நேரத்துக்குள்ளார இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வெஜினால வைக்கிற மாத்திரை, க்ரீமு, ஜெல்லிஸு, டவுச்சஸ், சப்போஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி எதுவும் வைக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி இந்த பீரியட்ஸ் வந்து ஹெவி ப்ளீடிங் இருக்கும்போது போகக்கூடாது. இந்த பீரியட்ஸ் முடிச்சோன்னே நீங்கள் போகிறீங்கன்னா டாம்பன்ஸ் யூஸ் பண்ணாமல் பேட் யூஸ் பண்ணுறது பெட்டர். உள்ளே போய் அந்த சர்விக்ஸை டச் பண்ணாமல் இருக்கணும் 48 ஹவர்ஸ்க்கு, வேறு எதுவுமே ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும். ஸோ டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக உடனே வீட்டுக்கு போய்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓபி ப்ரொசீஜர். அதே போல் சில பேருக்கு இந்த ஸ்பெக்குலம்லாம் போடுறதுனால ஒரு ஸ்லைட் ஸ்பாட்டிங் அந்த மாதிரி வரலாம். ஸோ ரிசல்ட் வர வரைக்கும் உங்களுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது, மெடிசனோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த ரிசல்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல நார்மல்னு ரிப்போர்ட் வரும். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இருக்கலாம். அப்நார்மல் அப்படின்னு வந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அது வந்து ஸ்க்ரீனிங் தான். உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு காமிக்குது. சில டைம் பிரச்சனை இருக்கிற மாதிரி இதில் காமிச்சா கூட நமக்கு நெகட்டிவ் ரிசல்ட்டும் வரலாம். அப்போ நம்ம மறுபடியும் ஃபர்தராக பயாப்சி, ஹெச்பிவி டெஸ்டிங்கு இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு. சப்போஸ் பார்க்கும் போதே நல்லா கேன்சரஸ் செல்ஸ் இருக்குன்னா ஃபர்தராக நீங்கள் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் எல்லாம் போயிட்டு எவாலுவேட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பாப்ஸ்மியர் கர்ப்பவாய் புற்றுநோயை மட்டும்தான் ஸ்க்ரீன் பண்ணும். சினைப்பை கேன்சரையோ கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற கேன்சரையோ இல்லை செக்ஷுவல் கான்டாக்ட்னால வர வேற கிருமிகளால் வர இன்ஃபெக்ஷன்ஸ், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இதெல்லாம் அதை டிடெக்ட் பண்ணாது. ஒன்லி கர்ப்பவாய் புற்றுநோய் வர உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா, அது ஒன்று தான் பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஹெச்பிவி வேக்சின் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், ஃபுல் டோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு ஸ்க்ரீனிங் தேவையில்லைங்கிறது தவறான கருத்து. நீங்கள் வேக்சின் போட்டிருந்தாலுமே நீங்கள் ஸ்க்ரீனிங் ரெகுலர் ப்ரோட்டோகால் படி பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் எப்பயுமே சேஃப் செக்ஸ் வேணும், வேக்சினேஷன் பண்ணணும், ப்ரோட்டோகால் படி நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும், நல்லா ஆக்டிவாக இருங்க, பேலன்ஸ் டயட் எடுங்க, ரெகுலர் செக்அப். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய வியாதியிலேருந்து தப்பிக்க இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குதுங்கிறத மறக்காதீங்க.